சரி, இப்போ டேட்டா இருக்கட்டும். இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு ஃபைல் கொடுத்தாங்க. என்னது, எலெக்ஷன் கமிஷனில் என்னது, ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் உடைய டேட்டா, இந்த ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அது வந்து அடுக்கும்போது ஏடு வந்து இப்படி வந்துருச்சு, 7 அடி ஹைட்டுக்கு வந்துருச்சு. 3 அட்டி, இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று 3 போடும்போது 7 அடி ஆயிடுச்சு. ராகுல் காந்திக்கு 6 மாதம் ஆச்சு எலெக்ஷன் அந்த கமிஷனுடைய அந்த டேட்டாவை அந்த பேப்பர்ஸில் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி இருக்கா, ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 30 பேர் என்னமோ உட்காந்து 6 மாதம் ஆராய்ச்சி பண்ணி டேட்டாவை வந்து அவங்க ராகுல் காந்திகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டு வர்றார். இப்போ எல்லாம் சொல்கிறான் ஒவ்வொரு இலையோடைய டேட்டா இருக்குதுன்ட்டு. நம்ம முடிவுடைய டேட்டா அல்லாட்டு இருக்குது, புரியுதா? நம்ம இது முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய டேட்டா அல்லாட் இருக்குது. இது மாதிரி வானம் பூமியில் எவ்வளோ டேட்டா இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணும், ஒரு அசால்ட்டு, எப்படியாவது இதில் ஒரு மிஸ்டேக் வந்துரும்ல. திடீர்னு வந்து ஏப்பா இந்த 1992 பிறந்தாங்களா அவங்களோட ஃபைலு நீ பார்த்த? ஏப்பா ஜிப்ரில் நீ பார்த்த? இல்லை 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 அப்படி மீகால்கிட்ட கேளு. ஒன்றும் கிடையாது, ஃபுல் மெமரி, எல்லாமே அல்லாவுடைய மெமரியில் இருக்கும். அந்த கிதாப் இருக்குல்ல, டேட்டாவும் இருக்குது. நான் அவங்க ஒத்துக்க மாட்டேன். அப்படியா, உனக்காக தான் புக்கு. இல்லைல்ல, அப்பெல்லாம் நான் செய்யவே இல்லைங்கிறியா? அப்போ அதுக்கு தான் புக்கு. சரி, ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கலதை இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டு விஷுவலாக இருக்கும். நம்ம செஞ்சது லைவ் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்காக இருக்கும். அது வந்து இப்போ நம்ம டேட்டாவை வந்து சொல்கிறோம், அப்படி அது எப்படி டேட்டாவை வந்து சுருக்க முடியும்ட்டு. இன்றைக்கி மெமரி கார்டு இத்துலுண்டு 1 TB வந்துருச்சு. 1 டெராபைட்டு இது மெமரி கார்டு. ஃபோனில் போடுறது 1 TB வந்துருச்சு. அப்போது மண் வந்து பதிவு செய்யுது அப்படிங்கிறதும் அதுலேருந்து ஆயிடுச்சு. அதுவும் மண் தானே. அந்த மெமரி கார்டு அதோடைய ஆரிஜின் என்ன, மண் தான். அப்போது டேட்டா இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த டேட்டாவை புரட்டணும், அந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணணும். எல்லாம் என்னங்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையே கிடையாது. அது பெருமையாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இவ்வளோ விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன வரும், அல்லாஹ் மேலே ஒரு பயமே வரும், மரியாதை வரும். இதுக்கு தான் சொல்கிறது, அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வை வந்து யாரும் பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ்கிட்ட தான் சரணடைய பார்ப்பாங்க. அல்லாஹ்வை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, குரானில் தான் இருக்குது. வேறு எங்கேயும் டீட்டெயில் கிடையாது அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவான். இந்த 2 சோர்ஸ் தான், குரானு ஹதீஸு. இதை தவிர வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. அதனால் அல்லாஹ்வை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா வந்து புருடா கிடையாது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் உண்மையிலே அவங்ககிட்ட இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்.